மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய அனுதின தேவ மன்னாவாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியவன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சினாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், ஜெயமோ கர்த்தரால் வரும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், தோல்வியை கொண்டு வருகிறவன் சாத்தான். இழப்பை, பாதிப்பை, வேதனையை, உத்தரவத்தை கொண்டு வருகிறவன் சாத்தான். குறைச்சலை கொண்டு வருகிறவன், வேதனையை கொண்டு வருகிறவன் சாத்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேன்மையை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உயர்வை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அன்று ஆசா என்கிற ராஜாவுக்கு எதிராக 10 லட்சம் பேர் படையெடுத்து வந்தார்கள். இவனிடத்தில் இருப்பதோ 5 லட்சம் பேர். ஆனாலும் அவன் வேண்டினான். பாருங்கள், ஆண்டவரை நோக்கி அவன் வேண்டினான். பலம் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். இதோ எங்களை எதிர்த்து வந்திருக்கிற இந்த இராணுவத்திற்கு முன்பாக எங்களால் நிற்க முடியாது, எங்களுடைய சுயபலத்தினாலே நிற்க முடியாது. ஆனால் நீர் இவர்களை முறியடிக்க முடியும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது அந்த படைகளை, அந்த இராணுவத்தை முறியடிக்க பண்ணினார், முறிந்து ஓட பண்ணினார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே, என்னாலும் நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை மகிழ்விக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே, ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது என்கிறதை அறிந்து நாம் ஜெபத்திலே உறுதியாயிருப்போம், காத்திருப்போம். அவர் நமக்கென்று வைத்திருக்கிற பிரகாசமான வாழ்வை நாம் சுந்தரிப்போம். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிப்போம். மங்கி எறிகிற திரியைப் போல அல்ல, சுடர்விட்டு பிரகாசிக்கிற விளக்காய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.